முதல் தடவை பாலம் கட்டும்போது தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்கிற அகந்தையில் என்னை மறந்து பாலம் கட்டினான். அனுமன் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ராமநாமத்தை ஜெபித்தான். ராமநாமம் தோற்காது. எனவே முதல் முறை அனுமன் வென்றான். இரண்டாம் முறை அகந்தை ஒளிந்த அர்ஜுனன் என்னை நினைத்தபடி பாலம் கட்டினான். அனுமன் தன் பலத்தால் தான் வென்றோம் என்று கருதி ராமநாமத்தை மறந்தான். எனவே இரண்டாம் முறை அர்ஜுனன் வென்றான். எனவே இருமுறையும் வென்றது கடவுளின் பக்தியே தவிர நீங்கள் அல்ல. கர்வம் தோன்றும் போது கடமையும் பொறுப்புகளும் மறந்து விடுகின்றன. எனவே தான் சும்மா இருந்த அனுமனை சீண்டி பந்தயத்தில் இறங்கினான் அர்ஜுனன். உங்கள் இருவருடைய பக்தியும் அளவு கடந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை உணர மறந்துவிட்டீர்கள். அதை உணர்த்தவே இந்த சிறிய நாடகம். மேலும் அர்ஜுனா, இந்த வானரன் வேறு யாரும் அல்ல, சிரஞ்சீவி அனுமனே. உடனே அனுமன் தனது சுய உருவை காட்டுகிறார். அர்ஜுனன் அவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். அனுமனை நோக்கி திரும்பிய கிருஷ்ணர், ஆஞ்சநேயா, மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு உன் உதவி தேவை. நீ போர் முடியும் வரை அவன் தேர்கொடியில் இருந்து காக்க வேண்டும். அதன் பொருட்டே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினேன். நீ இருக்கும் வரை அந்த இடத்தில எந்த மந்திர தந்திரங்களும் வேலை செய்யாது. அப்படியே ஆகட்டும் பிரபு என்று கிருஷ்ணரிடம் ஆசி பெற்றார் அனுமன். பாரத போரில் அர்ஜுனனின் தேரில் அனுமன் உருவத்துடன் கொடி பறக்க விடப்பட்டது. பல இக்கட்டான சமயத்தில் அனுமனால் அர்ஜுனன் உயிர் காக்கப்பட்டது.